குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். செவன்த் இங்கிலீஷில் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து குவார்டர்லி எக்ஸாம், அதாவது உங்களுக்கு வந்து குவார்டர்லி வராது, அது ஆக்சுவலி சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது SA1 டேம் 1 எக்ஸாம் அதானே. அதான் நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீக். உங்களுக்கே தெரியும், மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் கிளாஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கும் அதோடைய கண்டினியூஷன் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸை பார்த்தது நீங்கள் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிதானே. அதே தான் நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு இதான் இருக்கும், சினானிம்ஸ் தான் இருக்கும். அப்படிதானே, இதுதானே சொன்னேன், ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நம்ம வந்து ஒரே பொருள் கொடுக்கக்கூடிய 2 வேர்டு இருக்கும். புரியுதா? அது நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்பவும் பார்க்க போறோம். அப்போ இது வந்து என்னன்னா, ஒரே அர்த்தம் தரக்கூடிய 2 வேறு எழுத்துக்கள வேர்ட்ஸ நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஒரு இது அவங்க குடுத்துருப்பாங்கன்னா, அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிளியரா? ரைட். இப்ப பாருங்க, அவங்க குடுத்துருக்காங்க டாட்டர்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்படி. இத வந்து இப்படி லைக் இப்படி போட்டு இப்படி குடுக்கலாம். இல்லன்னா ஒரு லைன் எழுதி இந்த டாட்டர்ன்னு போட்டு இத அண்டர்லைன் பண்ணலாம். எப்படினா பண்ணலாம். பட் நமக்கு புரியுது அர்த்தம் இதுக்கு மட்டும் தான் அர்த்தம் நம்ம பார்க்கணும். அதனால இந்த வார்த்தைய மட்டும் எழுதுறேன். டாட்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாட்டர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம வந்து அந்த ஆப்ஷன சூஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? அ ரைட். அப்போ இதோட அர்த்தம் என்ன? அப்படின்னா, கிழிந்ததுன்னு அர்த்தம். டாட்டர்ட் அப்படின்னா கிழிந்தது. தட் மீன்ஸ் சம்திங் தட் இஸ் ஓல்டா இருக்கும். ஆ ஒரு புவர் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து என்னன்னா, அத வந்து யூஸ் பண்ணும்போது கிழிஞ்சிருக்கும். அப்படிதான் நம்ம புக்லாம் கிழியுது. ரொம்ப பழைய புக் பார்த்தீங்கன்னா, ஒரு புவரான கண்டிஷன்ல இருக்கும்போது கிழியுது. அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு என்ன சொல்லலாம்னா, டர்ன் டான். சரியா? இது. அப்ப இதுவும் கிழிந்ததுன்னு அர்த்தம். புரியுதா? ரைட்டா? ஸோ, நம்ம பொதுவா இந்த வார்த்தையும் சொல்லுவோம், அல்லது இந்த வார்த்தையும் சொல்லுவோம். அது நீங்க அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல நம்ம யூஸ் பண்ணுவோம். புக்கு, துணிலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிழிந்து போயிரும். அப்ப நான் வந்து இந்த மாரி என்னுடைய ஓல்டு ஷர்ட் வந்து டாட்டர்ட் ஓல்டு ஷர்ட் அப்டின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பழைய சட்டை வந்து கிழிந்துட்டது அப்டின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? இப்ப டாட்டர்ட் அப்டின்னா, இதுக்கு நான் தமிழ்லயே எழுதிர்றேன். கிழிந்தது. 2த்துக்குமே அதே அர்த்தம். சரியா? அப்ப இத குடுத்து இத கேட்கலாம். இல்ல இத குடுத்து இத கேட்கலாம். ரெடி ஆயிட்டீங்களா? அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஆ? ஓகே. ரைட். 2வது ரியூன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரியூன்ஸ் அப்படின்னா, ஒரு ஒரு இடிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரியூன்ஸ் அப்படின்னா, ஒரு இடிபாடா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. ஓகே. அ கொஞ்சம் தான் இருக்கு. ஏற்கனவே நெறைய இடிஞ்சு கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆ ஒரு ஒரு சின்ன தடயம் மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லாம் அழிஞ்சிருச்சு. பாழடைந்தது சொல்லலாம். இது மாரிலாம் நெறைய வார்த்தை இருக்கு. பொதுவா நம்ம என்னன்னா, ஒரு பில்டிங் இருக்குன்னா, அதுல வந்து இப்போ ரூயின்ஸ் அப்படின்னா, அந்த அந்த பில்டிங் வந்து இடிஞ்சிருச்சு. மழையால இடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். சரியா? அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, டிகேட் அப்படின்னு சொல்லலாம். டிகேட். டிகேட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ, ரியூன்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு பாழடைந்த பங்களா அப்படின்னு சொல்றீங்கல்ல, இடிபாட்டோட இருக்கு. ஒரு கோயில் இருக்கு. இல்லன்னா சம்திங் ஒரு ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்றேன். அது இடிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதான் டிகேட்ன்னு சொல்லலாம், டெஸ்ட்ராய்ன்னு சொல்லலாம். அப்போ இது இது 2மே ஒரே மீனிங் தான். ஒரு மாரி பாழடைந்த, இடிபாடுகள் உண்டான, பா அந்த மாரி இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம வந்து இந்த வார்த்தையால சொல்லி அத நம்ம சொல்லுவோம். ரூயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல டிகேடு அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் ஆயிட்டா? ம். 2வது புரிஞ்சுதா? ஓகே. அதாவது ஒரு பில்டிங்கோட ரிமைனிங் பார்ட் தான் இருக்கும். மொத்த பில்டிங்க நம்ம ரூயின்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். கரெக்ட்டா? ரிமைனிங் பார்ட் மத்ததெல்லாம் அழிஞ்சிருச்சு. காலத்தால அழியலாம், மழையால அழியலாம், வேற ஏதோ ஒரு மரம் விழுந்து அழியலாம். அப்படிதானே? ஸோ அந்த ஸ்டேட்ட நம்ம வந்து டிகே அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன அர்த்தம்னா, காலப்போக்குல அது வந்து டிகே ஆயிடுச்சு. ஆ இடிபாடோட இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. சிதைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு புரியக்காண்டி இது இப்படி போட்டுருக்கேன். சிதைந்தது அப்படின்னு போட்டுருக்கேன். சிதைந்தது அப்படின்னு. ஓகே. ரைட். அடுத்து 3வது வார்த்தையாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ப்ரீசியஸ். இத நம்ம சொல்லலாம்.
ஆல்மோஸ்ட் நெறைய பேர் இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரீசியஸா இருக்கும்பா. எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப ப்ரீசியஸ் மூமெண்ட்ப்பா. எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப ப்ரீசியஸ்ப்பா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரீசியஸ் அப்படின்னா, விலை மதிப்பற்றது. அதுக்கு விலையே சொல்ல முடியாது. ரூ. 10 ரூ. 20 ரூ. 50 சொல்ல முடியாது. அது வந்து நம்ம கணக்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஒரு அன்பா பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம மேல ஒரு பாசமா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒரு இத வந்து ப்ரீசியஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அத நம்ம விலைய வச்சு சொல்ல முடியுமா? ரூ. 10 ரூ. 20 சொல்ல முடியும். அப்படிதானே? வெரி இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். வெரி ஸ்பெஷலா இருக்கும். அப்ப இதுக்கு சினானிமஸா என்ன சொல்லலாம்? வேல்யூபிள். வேல்யூபிள் என்னது? மதிப்புள்ளது. சரியா? மதிப்புள்ளனா அதுக்காண்டி ரூ. 10 ரூ. 20 அப்படி இல்ல. ஒரு நல்ல மதிப்புப்பா. அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒர்த்தான விஷயம்ப்பா அப்படின்னு சொல்றோம். மதிப்பு. உயர்ந்த மதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது வந்து நம்ம மதிப்பு மதிப்பு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. புரியக்காண்டி இந்த மதிப்புன்னு வச்சுக்கோங்க. வேல்யூபிள் அப்படின்னாலும், ப்ரீசியஸ்னாலும் நமக்கு வந்து ஒரே அர்த்தம். அத நல்ல ஒரு மதிப்பா இருக்கிறது. இந்த டைம் எனக்கு வேல்யூபிளான டைம் அப்படின்னு சொல்றது. இந்த கிஃப்ட் எனக்கு என் லைஃப்ல ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். அப்பனா என்னத்தான் அதுக்கு இன்னொரு இந்த கிஃப்ட் என்னுடைய லைஃப்ல ஒரு ப்ரீசியஸான கிஃப்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? இது புரியுதா? ஓகே. ரைட்டா? ரைட். இப்போ இதே மாரி இன்னும் கொஞ்சம் நம்ம வார்த்தைகள இது பண்ணலாம். ஓகே. லெட்ஸ் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் சம் அதர் வேர்ட்ஸ். நீங்க இது 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 இப்ப பார்த்தீங்க, இது மட்டும் தான் இருக்குமான்னா, இல்ல. இது இப்போ ஏகப்பட்ட லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு. பட் நம்ம எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஓகே இதெல்லாம் வந்து கேட்கலாம்பா அப்படின்னு ஒரு சொல்லக்கூடியது தான். இதுதான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. அப்படிதானே? அதனால இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். இத நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க நீங்க என்ன பண்ணணும், டிக்ஷனரி போய் பார்த்து, இல்ல நெட்ல பார்த்து நீங்க ஃபர்தரான வார்த்தைகள்லாம் எடுக்கணும். ஓகே? ரைட். இப்ப இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த வார்த்தையா நம்ம ஆன்சியஸ்லி இத சொல்லலாம். ஆன்சியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சியஸ்லினா கவலையா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவன் வந்து அவன் ரிசல்ட்ட நெனச்சு கவலைப்படுறான். ஆ ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. அத நெனச்சு கவலைப்படுறான் அப்படி சொல்றோம்னா, அவன் வந்து அப்படி இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கு நம்ம சினானிமஸா என்ன சொல்லணும்னா, ஃபீலிங் ஒரீடு. ஒரி. ரொம்ப ஒரி பண்ணாதப்பா அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம். அப்படிதானே? அப்ப அவன் வந்து அவன் கவலைப்பட்டுருக்கான். அதனால அவன் வந்து ஃபீலிங் ஒரேடு அப்படின்னு சொல்றோம். இது கிளியர் ஆயிட்டா? ஆ? ஓகே. இப்ப அடுத்த வார்த்தை போகலாம். பெர்ப்ளெக்ஸ்டு. இது. பெர்ப்ளெக்ஸ்டு அப்படின்னா, குழப்பமா இருக்கான்னு அர்த்தம். அவன் வந்து குழப்பமா இருக்கிறது. அந்த விஷயம் குழப்பம் அடைஞ்சு அந்த ஒரு படம் பார்க்குறோம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப குழப்பம் அப்படின்னாலே இந்த வார்த்தைய நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பெர்ப்ளெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்ன வார்த்தை? ஒருத்தன் ரொம்ப குழப்பமா இருக்குமா, ஒருத்தர் கிளாஸ் நடத்துறாங்க, புரியல அப்படின்னா, நம்ம குழப்பமா இருக்கிற மாரி நம்ம சொல்லலாம். அப்ப நான் வந்து இந்த இந்த கான்செப்ட் இல்ல இந்த படம் எனக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம்? ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு அது புரியவே இல்ல. ரொம்ப குழப்பமா இருக்கு. எஸ். கன்ஃப்யூஸ்டு. எஸ். கரெக்ட்டா? அப்ப பெர்ப்ளெக்ஸ்ல இருக்கு. குழப்பம் அடைந்தது அப்படின்னு சொல்றோம்னா, அது வந்து என்னமா சொல்லுவோம்? கன்ஃப்யூஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுனா கவலை. சரியா? கவலை. இதுனா என்னது? குழப்பம். குழப்பம் அடைந்தது இருக்கான். ரைட்டா? அதனால நம்ம இத அப்படி சொல்றோம். பெர்ஃபெக்ட்ஸ்லனா குழப்பம் அடைந்து இருக்கான். குழப்பம் அடைந்து இருக்கு. அந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? அண்ட் இன்னொரு வார்த்தை அனிமேட்ஸ். இத நீங்க நெறைய இடத்துல யாராவது பேசம்போது, இன்னொரு ஆள பத்தி சொல்லும்போது சொல்லலாம். "ஏய்! அவன் ரொம்ப அனிமேட்டடா இருக்கான்ப்பா" அப்படிம்பாங்க. அனிமேட். நம்ம அனிமேட்னா என்னன்னு நெனைப்போம்? நம்ம வீட்ல பார்க்கக்கூடிய அனிமேஷன், டிவில பார்ப்போம்ல, அந்த அனிமேஷன் அப்படின்னு நெனைப்போம். ரைட்டா? ஆனா அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் அந்த கேரக்டர் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. அப்படித்தானே? அந்த ஒரு இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு புடிச்ச ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த உலகத்துல இல்ல. ஆனா அது எப்பவுமே ஒரு உயிரோட தான் இருக்கும். கரெக்ட்டா? அப்படித்தானே? இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற வரைக்கும். அப்போ அது ஏன்னா இந்த வார்த்தைக்கு நான் அது அர்த்தம் சொல்றதுக்காண்டி சொல்றேன். அனிமேட்டா இருக்கான்னா, அது எப்ப பார்த்தாலும் உயிரோட இருக்கும். அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது மாரி. ஸோ அனிமேட்னா உயிர் உள்ளது. அப்போ லிவிங். இதுக்கு என்ன சொல்லலாம்? லிவிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லிவிங்னா என்னதான்? அதுவும் ஒரு உயிர் உள்ளது தான். அதுதானே லிவிங்கா இருக்கான்ப்பா அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அனிமேட்டுக்கு வந்து லிவிங் அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. கிளியர் ஆயிட்டா? இது வந்து சினானிம்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இப்ப இதே மாதிரி ஆண்டனிம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம அடுத்து. ஆண்டனிம்ஸ்னா எதிர்ச்சொல் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு வார்த்தை ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டான அர்த்தம் உண்டான வார்த்தைய நீங்க சூஸ் பண்ணணும் எக்ஸாம்ல. செக்ஷன் அதாவது அந்த செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ்ல 3ஓ 4ஓ கேட்கறாங்கன்னா, அடுத்து ஒரு 3ஓ 4ஓ ஆண்டனிம்ஸ் கேட்பாங்க. ஓகே. அப்ப நீங்க வந்து கரெக்ட்டா என்ன பண்ணிடணும்னா, போனதுல மாரி இதுக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அர்த்தம் தெரியும். உடனே அதுக்கு சேமா மீனிங்க்கு உண்டான இன்னொரு வார்த்தைய சூஸ் பண்ணிடுறாங்க. பட் இங்க வந்து ஆப்போசிட்டா தான் சூஸ் பண்ணணும். அப்ப உங்களுக்கு இந்த வார்த்தையும் தெரியணும், அந்த வார்த்தையும் தெரியணும். எப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா, டாஸ்லிங் அப்படிலாம் பார்த்தோம். அதே மாரி இங்க ஒண்ணு பார்க்கலாம். பிரைட்டர். பிரைட்டா ரொம்ப பிரைட்டா இருக்குப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்படிதானே? அப்ப ரொம்ப பிரகாசமா இருக்குன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லுவோம்? இருட்டா இருக்கிறது. கரெக்ட்டா? அப்படிதானே? அப்ப பிரைட்டருக்கு ஆண்டோனிம்ஸ்ல நம்ம இப்படி போட்டுக்கலாம். இன்டுன்னா ஆப்போசிட்டா இருக்கு. அப்படி மீனிங். டார்க்கர். இது பிரகாசமா இருக்கு. இருட்டா இருக்கு. பிரகாசமான, இருட்டான. இது பிரைட்டர் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். பிரகாசமான இடம்பா அதுன்னு சொல்லலாம். இல்லப்பா அது வந்து டார்க்கர் பிளேஸ். டார்க்கர் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது இருட்டான இடம். புரியுதா? தமிழ் உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு சேர்த்து புரியுதா? நீங்க எப்படியும் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணி எழுதணும். பட் இந்த 2த்துக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? அர்த்தம் தெரியணும். பிரைட்டருக்கு வந்து பக்கத்துல வந்து லைட் அப்படின்னு போட்டுருப்பான். உடனே லைட் தானே பிரைட்டர் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. ஓகே? கிளியரா? அதனால 2 அர்த்தத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2வது கேதர்டு. கேதர் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? எல்லாம் சேர்ந்து எல்லாரும் கேதர் ஒண்ணா இருங்கப்பா அப்படின்னு சொல்றோம்ல, எல்லாரும் சேர்ந்து இருங்கப்பா அப்படின்னு சொன்னா, எல்லாரும் டுகெதர் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் கேதர்னா சேர்ந்து இருக்குது. அப்ப சேர்ந்து இருக்கக்கு ஆப்போசிட்டா சிதறி இருக்கிறது. சரியா? ஸ்கேட்டர்டு. சரியா? ஸ்கேட்டர்டு. இது கேதர்னா நம்ம என்ன சொல்லலாம்னா சேர்ந்து. உங்களுக்கு புரியக்காண்டி தான் இப்படி இருக்கேன். சேர்ந்தது அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? இது வந்து என்னது? சிதறியது. இதுக்கு ஆப்போசிட் தானே. இது சேர்ந்து இருக்கு, அங்க சிதறி இருக்கு. புரியுதா? இது நீங்க வந்து கம் போட்டு போட்டு வச்சிருக்கீங்க. அது எடையில ஒரு இப்போ தேங்காய் போடுறீங்க, ஒரு தரையில. சிதறி ஓடும். அப்ப அது ஸ்கேட்டர்டு. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டானா சேர்ந்து இருக்கக்கூடிய தேங்காய். அப்படிதான் அந்த தேங்காய் அது கேதர்டு அப்படின்னு சொல்றோம். சரி இது புரியுதா? சேர்ந்தது, சிதறியது. ஓகே. அடுத்து உங்களுக்கு ஈஸியா தெரியக்கூடிய இன்னொரு வார்த்தையும் சொல்லலாமா? அசெப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க டே டூ லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அசெப்ட்னா என்னது? ஏற்றுக்கொள்ளுதல். அத அசெப்ட் பண்ணுப்பா. நம்ம ஆப்ப இன்ஸ்டால் பண்ணோம். உடனே கேட்கும் அக்செப்ட் பண்ண அடிக்கும். ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? நீங்க எந்த இதுக்கு போனாலும் உடனே உள்ள லாகின் பண்ணும்போது அக்செப்ட் ஒரு கண்டிஷன் நம்மட்ட கேட்கும். ஓகே அத அக்செப்ட் பண்ணா தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். அப்பன்னா என்ன ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு இருக்கு. என்னது? அக்செப்ட் பண்ணலன்னா அதுக்கு இன்னொன்னு என்னது? எஸ் ரிஜெக்ட். கரெக்ட்டா? அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாம். அதிலே நமக்கு வந்து அக்செப்ட் ஆல், ரிஜெக்ட் அப்படின்னு போட்டிருப்பான். அப்ப நமக்கு அக்செப்ட் வேணும்னா அக்செப்ட் பண்றோம். இல்லன்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்னது? ரிஜெக்ட். அப்ப அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளுதல். நான் அந்த அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுதேன். மறுக்கிறேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறேன். மறுப்பது அப்படின்னா ரிஜெக்ட். இது கிளியர் ஆயிட்டா? இதுவரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? இதுல இன்னும் ஒரு 2, 3 ஆண்டனிம்ஸ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ரைட். இப்போ நம்ம ஃபர்தரா இது போலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த ப்ரீசியஸ் அப்படின்னு சொன்னேன். அதையே நான் எடுத்துக்கிட போறேன். ஏன்னா, இப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க. அதாவது ப்ரீசியஸ்னா, சார் நீங்க தான் சார் சொன்னீங்க. மதிப்புள்ளது, விலை மதிப்பற்றது, நல்ல ஒரு வேல்யூபிளான பொருள் சார் சொன்னீங்களா? ரைட்டா? அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? மதிப்பற்றது. அதாவது விலை மதிப்பற்றது வேற, மதிப்பே இல்லாதது வேற. நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? அ அந்த வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். விலை மதிப்பற்றன்னா, அதுக்கு விலையே சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஆனா சாதாரணமா மதிப்பற்றது அப்படின்னா, இதெல்லாம் வேல்யூவே இல்லப்பா, ஒர்த்தே இல்லப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணுமா? இதெல்லாம் ஒர்த்தே இல்ல. சில படத்த பார்த்துட்டு நம்ம ஒர்த்தே இல்ல. இதான் என் ரூ. 200 குடுத்துட்டு நான் வந்து வேஸ்ட்டா பார்த்துட்டேன். ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா ஒர்த்லெஸ். அப்ப இது மதிப்புள்ளது, இது மதிப்பற்றது. புரியுதா? இது மதிப்புள்ளது, பிரீசியஸ். இது ஒர்த்லெஸ் அப்படின்னா,
மதிப்பற்றது. கிளியரா? இது புரியுதா? ம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ் ஒரு வார்த்தை. இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ்னா ஒரு மாரி சமநிலை அற்றது. அவன் சமநிலையா இல்ல. திடீர்னு ஒரு மாரி கோவப்படுறான். திடீர்னு ஒரு மாரி உணர்ச்சி வசப்படுறான். திடீர்னு ஆ இது பண்றான். அன்பா இருக்கான். அப்படின்னு ஒரு மாரி சமநிலையா இருக்கான்ல. அதான் சமநிலையற்றது. 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 அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லணும்? பேலன்ஸ் தான் சொல்லுவோம். அப்படிதானே? அவன் சமநிலையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படிதானே? அப்போ இதுக்கு வந்து ஆப்போசிட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பேலன்ஸ். சமநிலையா இருக்கான். சமநிலை அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே. இது புரியுதா? ரைட்? ரைட்ஸ். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒன் வேர்டு. டிசெண்ட். அப்படின்னா டிசெண்ட்னா இறங்குதல். இறங்குறான் அப்படின்னு அர்த்தம். இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப கண்டிப்பா என்ன வரும்? ஏறுதல் தான் வரப்போகுது. எஸ். ஏறுதல். அப்ப ஏறுதலுக்கு அசெண்ட். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. டிசெண்ட்னா இறங்குதல். ஏறுதல்னா அசெண்ட். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, டிசெண்ட் போட்டு ஃபால், சிங், அசெண்ட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நம்ம என்ன நெனைப்போம்? டிசெண்ட்னா இறங்குறது. ஓகே. டக்குனு ஃபாலும் போட்டுருவோம். ஃபாலே ஆக்சுவலி கீழ இறங்குறது தான். சிங்க்னா உள்ள முங்குறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம எழுதணும். அப்போ அசெண்ட் அப்படிங்கிற ஏறுதல் தான் நாம எழுதணும். ஓகே. ரைட். இதே மாரி இன்னும் ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை பார்க்கலாம். அது உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த நூடுல்ஸ்லலாம் அந்த விளம்பரம் குடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிம்பாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னா என்ன அர்த்தம்? உடனடியா டக்குனு அத இது பண்றது. நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, சோறு பொங்குறது பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் ஆகும். அந்த அரிசிக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் மாறும் டைம். பட் அதுதான் உடம்புக்கு நல்லது. இன்ஸ்டன்ட்டா பண்றது டைம் கன்சியூம் ரொம்ப ஈஸி. ஆனா, அந்த டைம் நம்ம இன்னொன்னு என்ன பண்ணுவோம், சும்மா செல்ஃபோன் நோண்ட போறோம். ஆனா, இதுல இன்ஸ்டன்ட் நம்ம சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓகே. ரைட். நம்மளுடைய உடல் ஹெல்த் தான் போக போகுது. இன்ஸ்டன்ட்லினா உடனே அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டன்ட்டா நடக்கிறது. சரியா? அந்த இன்ஸ்டன்ட்ல நடந்துப்பா. டக்குனு நடந்துப்பா அப்படின்னு சொல்றோம்ல அதுதான். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இது உடனேனா, இது ஸ்லோவா. இது உடனே நடக்குது. இது மெதுவாக நடக்கிறது. ஸ்லோவா, ஸ்லோலி, ஸ்லோவா நடக்குது. இதெல்லாம் ஆன்டோனிம்ஸ்ல நம்ம பார்க்கலாம். கிளியர் ஆயிட்டா? ஓகே. ரைட்ப்பா. இப்ப இத அழிச்சிடலாம். இப்ப நம்ம அடுத்த செக்ஷன். கிராமர் செக்ஷன் இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு அந்த ப்ரோஸ்ல இதுலலாம் உள்ளது கேட்பாங்க. அடுத்த செக்ஷன் வந்து கிராமர்ல இருக்கும். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு அ சம், எனி, மச், அ மெனி இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். கரெக்ட்டான அந்த அ இதுல வந்து ஃபில் பண்ணணும். சரியா? முக்கியமான வார்த்தைகள நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணி, அந்த குடுத்துருக்க பிளாங்க்ல ஃபில் பண்ணணும். அது கரெக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும், சம்ங்கிற இடத்துல எனிய போட்றக்கூடாது. எனிங்கிற இடத்துல மச்ச போட்றக்கூடாது. சரியா? அப்படிதானே நம்ம பார்த்தோம். ரைட். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஓகே. இப்ப பாருங்க. ஒரு குடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள். தேர் இஸ்ன்ட் டேஷ் டிராபிக் ஆன் சண்டேஸ். நான் லாஸ்ட் கிளாஸ இத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்தேன். அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கும். அன்கவுண்டபிளா இருக்கும். கவுண்டபிளா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து என்ன மாரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தேனா? எனி எங்க யூஸ் பண்ணணும்? சம் எங்க யூஸ் பண்ணணும்? ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நம்ம நடத்துனது ஞாபகம் இருக்குல்ல? எஸ். கரெக்ட்டா? அப்போ இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். தேர் இஸ் நாட் இஸ்ன்ட் டிராபிக் ஆன் சண்டேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? சண்டேல டிராபிக் நெறைய இல்ல. அப்படிதானே? அப்போ நெறைய அப்படின்னா இதுல என்ன சொல்லலாம்? மச்ன்னு சொல்லலாமா? இல்ல மெனின்னு சொல்லலாமா? மெனி டிராபிக் தேர் இஸ் நாட் மெனி டிராபிக்ன்னு சொல்லலாமா? இல்ல தேர் இஸ் நாட் சம் அப்படின்னு சொல்லலாமா? எனின்னு சொல்லலாமா? எது சொல்லலாம்? டிராபிக் அப்படிங்கிறது ஒரு கவுண்ட் பண்ண முடியாத ஒரு வேர்ட். கரெக்ட்டா? நம்ம டிராபிக்ன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பஸ்ஸு, 4 காரு, ஒரு 10 பைக்கு இது எல்லாம் இருக்கிறத மொத்தமா தான் நம்ம டிராபிக்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஏதோ ஒரு பைக்க நம்ம டிராபிக்ன்னு சொல்ல மாட்டோம். இல்ல ஒரு கார ஒரு கார வச்சு டிராபிக் ஜாம் அப்படின்னு சொல்ல மாரி நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்ட்டா? ஆ அப்போ இது கவுண்ட் பண்ண முடியாது. எண்ண முடியாது.
அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே நெகட்டிவ் மாரி வந்திருக்கு. தேர்ஸ் நாட் அப்படின்னு வந்திருக்கு. அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா, மச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப நெறைய நான் சொன்னேனா? சண்டேல டிராபிக் நெறைய இல்ல. அப்போ டிராபிக் அதனால தேர் இஸ் நாட் மச் டிராபிக் ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? அதனால மச் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம யூஸ் பண்றோம். ஓகே? ரைட். இப்போ அடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். ஐ கான்ட் கேரி கேரி த லக்கேஜ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு அடுத்த ஒரு வார்த்தை கேட்காங்க. ஐ நீட் டேஷ் ஹெல்ப். இது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து இந்த மாரி ஹெல்ப்ங்கிற வார்த்தையில நம்ம யூஸ் பண்ணுவோம் கூடயே நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்ணும்போது, டக்குனு ஹெல்ப்க்கு முன்னாடி ஒண்ணு கேட்போம். ஹெல்ப் முன்னாடி ஒரு வார்த்தை சேர்ப்போம். யாராவது சொல்ல முடியுமா? நம்ம டேட்ல எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? என்ன சொல்லலாம்? இந்த இதுலயே நீங்க யோசிங்க. சம், எனி, மச், மெனி, ஐ நீட் எஸ் சம் ஹெல்ப். கரெக்ட். அப்படிதானே? சம் ஹெல்ப். ஹெல்ப்னாலே நமக்கு சம் தான் கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம அத அடிக்கடி யூஸ் பண்றதுனால ஈஸியா வருது. என்ன அர்த்தம்? என்னையால லக்கேஜ தூக்க முடியல. எனக்கு கொஞ்சம் உதவி வேணும். ரைட்டா? அப்போ ஹெல்ப் அப்படிங்கிறது அதுவும் ஒரு எண்ண முடியாத சொல். எண்ண முடியுமா? ஹெல்ப்னா அந்த 1, 2ன்னு எண்ண முடியுமா? முடியாது. கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு இத நம்ம சொல்லுவோம். ஏய் கொஞ்சம் அத எடுத்து வைப்பா. ஏய் கொஞ்சம் இந்த இத எடுத்தாப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அந்த கொஞ்சம் அப்படிங்கிறது சம் சம் ஹெல்ப் எனக்கு ஒரு 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 ஸ்மால் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஐ நீட் சம் ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ட சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல ஹெல்ப்க்கு முன்னாடி சம் வரும். புரியுதா? அப்ப இங்க வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? இதெல்லாம் இந்த இப்ப நான் டிஸ்கஸ் பண்ற கொஸ்டின்ஸ்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நமக்கு மாவட்டம், மாவட்டமா இருக்கக்கூடிய நெறைய மாவட்டத்தில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு மொத்தமா வச்சு ஏன்னா ஒரே மாவட்டத்தில இருந்து எடுக்காம மிக்ஸ் அப் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால எந்த கொஸ்டினாலும் என்னைக்குனாலும் வரலாம். அ படிச்சு வைங்க. நல்லது தான். ஆனாலும் நீங்க படிக்கிற அந்த எக்ஸாம் தான் வரும்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே இந்த இடத்துல இது வரணும். இத போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே பெஸ்ட் தான். ஆ ரைட். போன கிளாஸ்ல பார்த்தோம் ஒரு எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்கெட்ல எக்ஸ் அப்படின்னா எனி எக்ஸ் தேர் ஆர் நாட் எனி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல கூட இல்ல முட்டைகள் இல்ல அப்போ அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம வந்து எனி அப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம் ரைட்டா ரைட் அதே மாதிரி இன்னொன்னு யூஸ் பண்ணலாம் பட் தேர் ஆர் எ டேஸ் நியர் ஈட் அப்படின்னு ஒரு லைன் கொடுக்குறாங்க இதுல நீங்க வந்து சம்மோ, எனியோ, மச்சோ, ம் மினியோ நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகே. இது வந்து என்னன்னா, இப்ப நான் வந்து எக்குக்கு பக்கத்துல அந்த லைனோட சேர்த்த லைன் தான் சொல்லியிருக்கேன். சரியா? எக்கு அந்த கூடையில முட்டைகள் இல்ல. பட் கூடைக்கு பக்கத்துல இருக்கு. அப்படி ஒரு மீனிங். பட் நான் இத மட்டும் எடுத்துருக்கேன். பட் தேர் ஆர் எ டேஷ் நியர் இட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப என்னது கூடைக்கு உள்ள முட்டை இல்ல. ஆனா கூடைக்கு பக்கத்துல இருக்கு. எக்ஸ்ங்கிறது உங்களால எண்ண முடியும். கரெக்ட்டா? அதுல ஈஸியா எண்ணிடலாம். 1, 2ன்னு எண்ணிடலாம். கூடைக்கு உள்ள இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கு. பட் தேர் ஆர் எ ஃபியூ எஸ் தேர் ஆர் எ ஃபியூ சில முட்டைகள் பக்கத்துல இருக்கு. ஏன்னா உங்களால கவுண்ட் பண்ண முடியுது. போன தடவ பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ண முடியல. ரைட்டா? ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ண முடியுது. எக்ஸ்ல பொறுத்தவரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிருவோம். டிராபிக்க கவுண்ட் பண்ண முடியாது. ஹெல்ப்ப கவுண்ட் பண்ண முடியாது. பட் அந்த இடத்துல நம்ம ஃபியூ ஹெல்ப் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அந்த இடத்த நீங்க பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லணும்? அதோடைய பக்கத்துல சில முட்டைகள் இருக்கு. அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்ஸ் வந்து எண்ணக்கூடியது. அதனால ஃபியூ அப்படிங்கிறத அந்த வார்த்தைய நம்ம பயன்படுத்துறோம். ரைட்டா? ம். சரி. இப்ப இன்னொரு சார் என்ன சார் சம்மு சொல்ட்டீங்க, ஃபியூ சொல்ட்டீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப நான் வந்து ஃபியூ இதுல போடல. அதனால சார் இதுல இல்லாதத நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியக்காண்டி அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகே. இப்ப இன்னொன்னு, இது மாரி இன்னும் யூஸ் பண்ணலாமா? மெனிக்கு யூஸ் பண்ணலாமா? மச்சுக்கு யூஸ் பண்ணலாமா? ஏதோ ஒண்ணு ஒரு லைன் தாரேன். நீங்களே சொல்லுங்களேன். There are dash places to visit. But we don't have we don't have dash time to visit them. என்ன சார் ஒரே இதுல 2 டேஷ் குடுத்துருக்கீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது ஒரு ஒரு நல்ல பிராக்டிஸ் உங்களுக்கு.
யோசிக்கணும். இந்த இடத்துல 2 இடத்துல என்ன வரும்? ஏன்னா மாத்தி போட்டீங்கன்னா தப்பா வந்துரும். தப்பா அது மார்க் தந்துரும். சரியா? இப்போ தேர் ஆர் டேஷ் பிளேஸஸ் டூ விசிட், பட் வி டோன்ட் ஹேவ் டேஷ் டைம் டூ விசிட் தெம். தமிழ்ல நான் சொல்றேன். பார்க்க வேண்டிய இடங்கள் டேஷ் இருக்கு. ஆனால் நமக்கு நேரம் டேஷ் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன இருக்கும்? அப்ப ஈஸியா உங்களால சொல்ல முடியுது. கரெக்ட். எஸ். பார்க்க வேண்டிய இடங்கள் நெறைய இருக்கு. அப்படித்தானே சொல்லுவோம். தேர் ஆர் மெனி பிளேஸஸ். அப்படித்தானே சொல்லுவோம். தேர் ஆர் மெனி பிளேஸஸ். பார்க்க வேண்டிய இடங்கள் நெறைய இருக்கு. அப்ப இது கரெக்ட். மெனின்னு இந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னா கரெக்ட். தேர் ஆர் மெனி பிளேஸஸ் டூ விசிட். கரெக்ட். அப்புறம் இங்க வாங்க. பட் வி டோன்ட் ஹேவ் டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டைம் நம்ம எண்ண முடியாது. எவ்வளோ அதாவது நம்ம அந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம் இப்படி கவுண்ட் பண்ற இந்த மாரி சொல்லல. பொதுவா டைம் வந்து ஒரு கவுண்டபிள் குவான்டிட்டி அப்படிதானே? அ அப்ப எண்ண முடியாது டைம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வி டோன்ட் ஹேவ் எஸ் மச். புரியுதா? பிளேஸஸ்ங்கிறது எண்ண முடியும். மெனி பிளேஸஸ் அப்படிங்கிறது என்ன முடியும் அப்படித்தானே? தேர் ஆர் மெனி பிளேஸஸ் அப்படின்னா, சரிப்பா எத்தன பிளேஸ்ப்பா நீ பார்க்க போற? நம்ம அந்த ஜூ போறோம், அப்புறம் இந்த கோயிலுக்கு போறோம், அந்த பீச்சுக்கு போறோம். ஓகே 10 இடம் ஒரு மால் போறோம். ஓகே 10 இடம் கவுண்ட் பண்ண முடியும். பட் நம்மளால டைம நம்ம அந்த அளவுக்கு எண்ண முடியாது. நம்ம டைம எண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? தேர் ஆர் மெனி பிளேஸஸ். இங்க மச் டைம். சரியா? வி டோன்ட் ஹேவ் மச் டைம். நம்மளுக்கு நேரம் குறைவாக இருக்கு. நமக்கு நேரம் அந்த அளவுக்கு இல்ல. அப்படின்னு சொல்ற ஒரு அர்த்தம். அங்க அவ்ளோ பிளேஸஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது புரியுதா உங்களுக்கு? ரைட்டா? இன்னும் ஒண்ணே ஒண்ணு பார்த்துறலாம். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். நெறைய கொ டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின்லாம் கேட்ட கொஸ்டின். என்ன அப்படின்னா, அத மேட்ச் பண்ணணும். எப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஏ அப்படின்னு ஒரு சைட குடுப்பாங்க. அதாவது எப்படி குடுப்பாங்க? எ கப் ஃபுல் ஆஃப் அப்படின்னு குடுப்பாங்க. எ பேக் ஃபுல் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு குடுப்பாங்க. பேக் ஃபுல் ஆஃப் அப்படின்னு குடுப்பாங்க. எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் இத மாரி வேற வேற குடுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் குடுக்கலாம். எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் இப்படி குடுப்பாங்க. இதுக்கு நீங்க மாத்தி மாத்தி குடுத்துருப்பாங்க. இங்க ஏன்னு குடுத்து, இங்க பின்னு குடுத்து, இங்க மாத்தி மாத்தி குடுத்துருப்பாங்க. நீங்க கரெக்ட்டா எழுதணும். அப்போ இது ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு மேட்சிங் எக்ஸர்சைஸ் தான். நீங்க இதுக்கு என்ன அர்த்தம்? இது எதுக்கு தான் இத போட முடியும்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதா? யூ ஹேவ் டூ மேட்ச் த ஃபர்ஸ்ட் பார்ட். கரெக்ட்டா அத நீங்க வந்து 2ண்ட் பார்ட் கூட கம்பேர் பண்ணணும். ஓகே. நம்ம இப்போ வந்து நாம ஆப்போசிட் எழுதி, அத அழிச்சு போட்டு, அது டைம் எடுக்க வேண்டாம். ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். பட் நான் என்ன அர்த்தம் சொல்றேன். எ கப் ஃபுல் ஆஃப் அப்படின்னா, ஒரு கப் நெறைய. நம்ம வந்து கப்பு அப்படின்னா, பொதுவா நான் காஃபி, டீ இடத்துல அத சொல்லுவோம். அப்ப நம்ம இந்த இடத்துல எத சொல்றோம்னா, காஃபி அப்படின்னு சொல்றோம். அப்போ இத 2த்தையும் ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும். எ கப் ஃபுல் ஆஃப் காஃபி. சரியா? கப் ஃபுல் ஆஃப் காஃபி. அது மாரி பேக் ஃபுல் ஆஃப். அப்ப இது வந்து அப்ப காஃபிய நம்ம ஒரு பேக்ல எடுக்க மாட்டோம். கோல்டு, சில்வர் அவங்க குடுத்திருக்க ஆப்ஷன்ல நான் ஆப்ஷன எழுதல. அதனால நான் வந்து இங்க சொல்லியிருக்கேன். சரியா? எ பேக் ஃபுல் ஆஃப்னா அவங்க வந்து சில்வர்ன்னு குடுத்துருக்காங்க. சில்வர். எங்கேயோ வேற எந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. அத நான் மாத்தி இந்த இடத்துல எழுதுறேன். சரியா? எ பேக் ஃபுல் ஆஃப் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3வது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்பூன். ஸ்பூன்ல பொதுவா நம்ம என்ன எடுப்போம்? சுகர், சால்ட்ன்னு எடுப்போம். குடுத்திருக்கையில சால்ட், சுகர் இருக்காம்பாங்க. சுகர் இருக்கு. அப்போ எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர். கரெக்ட்டா? ஓகேவா? சுகர் அப்படின்னு. அடுத்து ஃபைனல் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாக்கெட். பாக்கெட்ல பொதுவா நம்ம என்ன வைக்க போறோம்? காஃபியோ, சில்வரையோ, சுகரையோ வைக்க போறோம். இல்ல. என்ன வைப்போம்? மணி. எஸ். யாரா? அப்போ எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. இது நான் ஆப்ஷன் எழுதி தப்பான ராங் வைக்கல. டைரக்ட்டா இதுக்கு இதுன்னு எழுதி வச்சிருக்கேன். அதனால இத நீங்க அப்படியே இது பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம். எ கப் ஃபுல் ஆஃப் அப்படின்னு வந்து எங்கேயாவது குடுத்துருக்காங்களா? காஃபி, டீ அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, காஃபி அப்படின்னு எழுதுங்க. பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு, சில்வர் இந்த மாரி காயின்ஸ் ஏதோ ஒரு சம்திங் குடுத்தாங்கன்னா, அத எழுதுங்க. சில்வர் அப்படிங்குங்க. ஸ்பூன வச்சு எடுக்கிறதுனால நம்ம ஸ்பூன் ஃபுல் ஆஃப் அந்த சால்ட்டோ, சுகரோ இருக்கும்போது, நான் ஆப்ஷன்ல பார்க்குறேன். ஓகே. சுகர் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. டக்குனு இத எழுதி இப்படி நேரா எழுதணும். அப்படித்தானே எழுதணும்? நீங்க வந்து இந்த மேத்ஸ்ல வந்து இத எழுதி தான் இத எழுதணும். உங்களோட ஆன்ஸர் ஷீட்ல. சரியா? அதனால இது சைட்ல மட்டும் இப்படி ஏ, பின்னு மாத்தி மாத்தி எழுதுறாய்ங்க. இத எழுதி இத எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். பாக்கெட் அப்டின்னா, கண்டிப்பா அது மணி தான். ஸோ, எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் அப்டின்னா, நம்ம மணி அப்டின்னு போட்டுக்கலாம். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நெறைய டைம் கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு?
இன்னைக்கு நடத்தின எதுவும் டவுட் இருக்கா? பார்த்ததெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. சரியா? எஸ், எஸ். கரெக்ட். ஓகேவா? வெரி குட். குட். இதெல்லாம் ரீட் பண்ணி நல்லா பாருங்க. எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல மீதி உள்ளத பார்க்கலாம். சரிங்களா? கிளாஸ நிறைவு செய்தேன். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்! நன்றி, வணக்கம்.